அண்மைச் செய்தி. குடியரசு தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான விருதுகளை அறிவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐஜி துரைக்குமார் மற்றும் ராதிகா ஆகியோருக்கு மெச்சத்தகுந்த பணிக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவர் விருதுகள் 21 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியரசு தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான விருதுகளை அறிவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐஜி துரைக்குமார் மற்றும் ராதிகா ஆகியோருக்கு மெச்சத்தகுந்த பணிக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நாட்டின் 76வது குடியரசு தின விழா நாளை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை மற்றும் மத்திய பாதுகாப்பு பணி, தீயணைப்பு துறை என பல்வேறு துறைகளில் மெச்சத்தகுந்த பணி மற்றும் சிறப்பான பணி என்ற 2 பட்டியலின் அடிப்படையில் விருதுகள் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த முறை விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 23 அதிகாரிகளுக்கு இந்த விருதுகளை அறிவித்திருக்கிறார்கள். அதுல மெச்சத்தகுந்த பணிக்காக திருநெல்வேலி காவல் ஆணையரான துரைக்குமார் அவருக்கு இந்த மெச்சத்தகுந்த பணி ஐஜி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராதிகா ஐஜி அவருக்கும் இந்த தமிழக கேடர் ஐபிஎஸ் அதிகாரியான அவருக்கும் இந்த மெச்சத்தகுந்த பணிக்கான விருதுகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து 21 காவல்துறை அதிகாரிகள், அதாவது ஜெயலட்சுமி எஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஜெயலட்சுமி, எஸ்பி ஸ்டாலின், அதே போன்று ஏடிஎஸ்பி தினகரன், டிஎஸ்பி மதியழகன் உட்பட 23 அதிகாரிகளுக்கு இந்த 2 பிரிவுகளின் கீழே விருதுகளை அறிவித்திருக்கிறார்கள். இந்த விருதுகள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டாலும் இதற்கு இந்த விருதுகள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு தமிழக முதல்வரால் பிறகு வழங்கப்படும். இதற்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வார்கள். அதே போன்று தமிழக அரசு சார்பிலும் கூட குடியரசு தினத்தை முன்னிட்டு சிறப்பாக பணிபுரியக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளுடைய அரசின் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த அதிகாரிகளுக்கும் விருதுகளை அறிவிப்பார்கள். நாளைய தினம் அந்த விருதுகள் வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சி, அதாவது தற்பொழுது இந்த அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு, இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த விருதுகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி பின்னொரு நாளில் நடக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள்.